வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2 ரோல்ல லஞ்ச் கூட தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ் எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதாவது நிறைய பேர் கேட்குற டவுட் என்ன அப்படின்னா 2 ரோல் எடுத்தோம்னா இந்த கூடையை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாமா வித் ஹேண்டிலோட அப்படின்னு கேட்குறீங்க. என்னோட வயருக்கு நான் சொல்ற மெஷர்மெண்ட்டுக்கு நான் எடுத்து போட்டோம்னா 2 ரோலுக்கு கரெக்டாவே இந்த கூடை வந்து கரெக்டா இருக்குங்க. 2 ரோல் தான் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு கூடைக்கும் கரெக்டா வந்து இருக்குது. நான் வந்து வயரும் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடை பின்னுற வயர் தேவைப்படுறவங்க வயர் வேணும்னாலும் என்கிட்ட வந்து நீங்க கேட்கலாம். இந்த கூடைக்கு பாருங்க ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி நான் அந்த கூடைய வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஒரு கூடைக்கு 2 கலர் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு இந்த கூடையோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்பனா தான் அந்த கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டா கிடைக்கும். ஒரே மாதிரியான செக்குடு பேட்டர்ன்ல தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஹேண்டில் பாருங்க அந்த டார்க் கலர் எதுவா இருக்கோ அந்த கலருக்கு நீங்க ஹேண்டில் போட்டீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இது பாருங்க உள்ள வந்து நான் வந்து பேஸ் போட்டு முடிச்சது இந்த மாதிரி குச்சி சொருகியிருக்கேன். ஏணிப்படி முடிச்சு தான் நான் வந்து போட்டிருக்கேன் நான். அதே மாதிரி எல்லாமே நான் ஃபினிஷ் பண்ணிட்டு குமிழ் வச்சு நல்லா நீட்டா அந்த கூடைகளை வந்து நான் ஃபினிஷ் பண்ணி நான் வந்து கொடுத்துருவேங்க. அப்பனா தான் இந்த கூடைகளோட ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டா இருக்கும் உங்களுக்கு வந்து. இந்த கூடைக்கு அட்டை போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க அட்டையும் நீங்க வந்து போட்டுக்கலாம். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் கூடை தான். இப்போ இந்த கூடையோட கலர் காம்பினேஷன் பார்க்கலாம். இங்க பாருங்க டார்க் ப்ளூ வித் டார்க் ஆரஞ்சு கலர் காம்பினேஷன்ல நான் வந்து போட்டிருக்கேன் இந்த கூடைய வந்து. ஒன்னொன்னும் ஒவ்வொரு பண்டில் தான் எடுத்திருக்கேன். ஒரு பண்டிலோட வெயிட் வந்து 200 கிராம்ங்க. இது வந்து பாருங்க லைட் ரோஸ் அண்ட் லைட் கிரீன். இந்த ரெண்டுமே லைட் கிரீன்ல வச்சு போடுறதுனால அந்த தாமரை பூ கலர் வரும் பாருங்க அதே கலர்லயே வந்து இருந்துச்சு. இது வந்து டார்க் ரோஸ் வித் டார்க் சாண்டில் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இதுக்கு. இதுக்கு மாம்பழ மஞ்சள் கலர் அண்ட் டார்க் பச்சை கலர் யூஸ் பண்ணி இந்த கூடைய நான் வந்து போட்டிருக்கேன். இதுல வந்து பச்சை கலர் தான் வந்து டார்க் கலர்ன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் நான் வந்து கிரீன் கலர்லயே கொடுத்துட்டேன். இது வந்து நல்ல ஒரு ஆரஞ்சு வித் லைட் ப்ளூ கலர் காம்பினேஷன் போட்டிருக்கேன். இந்த கூடையெல்லாம் வந்து நல்லாவே சூப்பரா இருக்கும். கூடைகள் பின்றப்ப வயரு எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா டைட்டா கிடைக்கும். நாட்ஸ்லாம் நல்லா டைட்டா போடுற மாதிரி உங்களுக்கு வந்து நீட்டாவே இந்த கூடையோட ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். நிறைய பேர் கேட்கறது எவ்வளோ கட் பண்ணணும், எவ்வளோ பேஸ் எடுக்கணும் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு பார்க்கலாம். 6 அடியில் மொத்தமாக 24 வயர் வேணும். அதில் வந்து 14 வயர் வந்து ரோஸ் கலரும் 10 வயர் வந்து சாண்டில் கலரும் 6.5 வயரில் எடுத்துக்கோங்க. பேஸ் வந்து 9 லைன் போட போகிறோம். நீங்கள் பேஸ் போடுறப்ப ஃபஸ்ட்டு வந்து ரோஸில் தான் போடணும். ரோஸில் வந்து சென்டர் லைன் போடுவோமா, அதுக்கப்புறம் இங்கிட்ட ஒரு ரோஸ் இங்கிட்ட ஒரு ரோஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 3 லைன் சாண்டில் அந்த சைடில் ஒரு 3 லைன் இந்த சைடு ஒரு 3 லைன் டோட்டலாக 9 லைன் உங்களுக்கு வந்து பேஸ் கிடச்சிடும். குச்சி சொருகிடுங்க. அதுக்கப்புறம் ரோஸு சாண்டில் சொல்லிட்டு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கூடைய வந்து நீங்கள் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஹேண்டில் வந்து 2 வேர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். இன்னர் வேர் அளந்துட்டு அதில் இருந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து இந்த ஹேண்டில் வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. ரொம்ப லாங்காகவும் வேணாமல் ஷார்ட்டாகவும் இல்லாமல் நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வண்டியில் சைக்கிள்லாம் நம்ம வந்து தொங்க விட்டுட்டு போகிறோம்ல, அதனால இந்த அளவுக்கு நீங்கள் போட்டாலே உங்களுக்கு வந்து ஆப்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து மூடி போட்ட கூடைகள் வந்து லஞ்ச் கூடைகள் வந்து நிறைய பார்த்துருக்கோம். இதுலயுமே வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் நீங்க நல்லா 2 அடுக்கு 3 அடுக்கு டிஃபன் கேரியர் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வச்சும் நீங்க வந்து கொண்டுட்டு போகலாம். இல்ல நீங்க வந்து டெய்லி யூசேஜுக்கு காய்கறி வாங்க போகணும்னாலும் நீங்க கொண்டுட்டு போகலாம். வேற ஏதாவது பர்பஸ் கோயிலுக்கு கொண்டுட்டு போகணும்னாலும் கொண்டு போகலாம். இது வந்து மல்டி பர்பஸா நீங்க வந்து இந்த கூடைகளை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி நான் சொன்ன மெஷர்மெண்ட் வந்து ஸ்டீல் ஸ்கேல்ல எடுத்துக்கோங்க 6 அடி. அப்பனா தான் மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்கும். நல்லா திக்கா இருக்கும் என்னோட வயர். ஸோ அதுக்கேத்த மாதிரி நீங்க இந்த கூடை போடுறப்ப நல்லா ஸ்ட்ராங்காவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நீங்க கூடைகள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய பல்கா கொடுக்குறவங்க முன்னாடியே நீங்க வந்து எங்களுக்கு சொன்னாதான் நாங்க அதுக்கேத்த மாதிரி நாங்க வந்து கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி நாங்க பின்னி கொடுக்க முடியும். இது வந்து 2 ரோல் மட்டும் இந்த கலர் காம்பினேஷன்ல நீங்க வந்து போட்டீங்கன்னா கரெக்டா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்யூ.